ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே ஜெய். சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லாருக்கும் நேற்று குரு பூர்ணிமா விழா எப்படி போச்சுன்றதை சொல்லுங்கள். நேற்று குரு பூர்ணிமா விழா நம்ம வீட்டில் நம்ம பாபாவோட இணைந்து கொண்டாடணும். பாபாவுக்கு நம்ம நிறையா பிரசாதம் பாயசம் வச்சு, அதுவும் என் கையால் நான் பாயசம் வச்சு நான் பண்ணேன். அதே மாதிரி நேற்று நல்லா வெகு விமர்சையாக இருந்துச்சு. நம்ம கோவிலில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லா கிராண்டாக டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் குரு பூர்ணிமா விழா அன்றைக்கி என்ன பண்ணீங்க, நேற்று எப்படி கொண்டாடினீங்க, பாபா என்ன மெசேஜ் கொடுத்தாரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். நேற்று பாபாவுக்கு அங்கே அபிஷேகம்லாம் பண்ணாங்க, ஆர்த்தி பண்ணாங்க. ஆர்த்தி இது இந்த பூமாலை இருக்கு இல்லையா, அந்த டெக்கரேஷன் மாதிரி அந்த பண்டில் மாதிரி மேலே சுழிச்சு விட்ருக்காங்க இல்லையா, அது ரெகுலராக அவங்க எந்த விசேஷம் அப்படின்றதுனாலும் அந்த பூக்கூடல் வச்சு தான் அந்த எல்லா விசேஷமும் கொண்டு வாங்க. குரு பூர்ணிமா, ராமநவமி, எக்ஸ்ட்ரா எனி அதர் எதுவாக இருந்தாலுமே இந்த பூக்குடல் சுற்றி வர டெக்கரேஷன்லாம் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. இந்த மாதிரி தான் எப்பயுமே எந்த விசேஷமாக இருந்தாலுமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. வியாழக்கிழமை அப்படின்னா பூ ஃப்ளவர் மட்டும் அந்த பார்த்துருப்பீங்க வியாழக்கிழமை பாபா ஷாப்ஸில் அந்த பூ சைடில் அந்த சமாதி கீழே அந்த சைடு ஓரத்தில் 4 ஓரத்துலேயும் சுற்றி வைப்பாங்க. இது மேபி நாளைக்கு கூட கழட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டாண்டு, பூ ஸ்டாண்டை. அதனால் நேற்று சூப்பராக போச்சு. இங்கே வீட்டில் நல்லா போச்சு. எல்லா கோவில்லையும் நல்லா பண்ணியிருப்பாங்க, சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நேற்று பஜனையெல்லாம் ஒன்றும் வைக்கல. நேற்று என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, நேற்று காலைல 6:30க்கு எப்பயும் போல் பாபா காக்கடை அரிசி பண்ணாங்க. அப்புறம் பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் 10 மணிக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸ் கிடச்சா நான் அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் பல்லக்கு ஊர்வலம், அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஸ்தவன மஞ்சரி, ஸ்ரீ சாய் ஸ்தவன மஞ்சரி, அதுக்கப்புறம் சச்சரித பாராயணம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 12 மணிக்கு நூன் ஆர்த்தி, 11:40க்கு அர்ச்சனை, 12 மணிக்கு நூன் ஆர்த்தி, 12:30க்கு மகா அன்னதானம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மத்தியானம் ஸ்ரீ சாய் சத்யநாராயண பூஜை பண்ணாங்க. இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் வாரம் வியாழக்கிழமை நடக்கும். வியாழக்கிழமை மீன்ஸ் வியாழக்கிழமை தான் கும்பல் அதிகமாக வரும். ஒரு 1000 10,000 இந்த அளவில் இந்த ரேஞ்சுக்கு கோவிலில் அவ்வளோ பேர் வர்றாங்க. அதனால் அங்கே மகா அன்னதானம், மகா நைவேத்தியம் எல்லாமே நடந்தது. நேற்று தூப்பார்த்தி நல்லா நடந்தது, சேஜார்த்தி நல்லா நடந்துச்சு. அதாவது நான் பாபாக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நேற்று பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் லைவில். நானே என் கையால் பாயசம் வச்சு அதை பாபாவுக்கு அலங்காரம் பண்ணி அதை நைவேத்தியம்லாம் பண்ணதை யார் யார் லைவில் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. லைவில் பார்த்துருந்தீங்கன்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்க்கலனாலும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க, உங்கள் வீட்டில் என்ன பாபாவுக்கு ஸ்பெஷலாக நைவேத்தியம் பண்ணீங்க, என்ன செஞ்சீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோ நாளைக்கு காக்கடை ஆர்த்தி மீன்ஸ் இருக்காது. ஒருவேளை மத்தியானம் ஆர்த்தி இருந்தால் இருக்கும். அதுக்கு லைவில் நாளைக்கு மத்தியானம் ஜாயின் பண்ணிக்கோங்க. மத்தியானம் ஆர் சாயந்தரம் ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் முடியெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதனால் நான் நாளையிலேருந்து போடுறேன். சரி, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் லீவ் எடுத்துக்கிறேன். அதனால் வீடியோவாக தான் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சது. என்னால் லைவில் பேச முடிய மாட்டேங்குது. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக்கர் ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.